பையன் இந்த பையன் பேர் சுதர்சன். அவன் வந்து ஸ்கூலுக்கும் போக மாட்டேக்கான், எங்கேயும் போக மாட்டேக்கான். அப்படியா? அவன் பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான். ஸ்கூலுக்கு போக வைக்கணும் அவனை. ஸ்கூலுக்கு போனாலும் சோறு தின்னுட்டே இருக்கான், படிக்க மாட்டேக்கான். அவன் பள்ளிக்கு செல்ல மறுப்பது வருத்தத்திற்குரியது. படிப்பில் கவனம் செலுத்த வைக்க சில வழிகள் உள்ளன. அவனுக்கு பிடித்தமான பாடங்கள் அல்லது செயல்பாடுகள் ஏதேனும் இருக்கிறதா? அதை வைத்து முயற்சிக்கலாம். மேலும் பள்ளிக்கு செல்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அவனிடம் பொறுமையாக பேசலாம். வேற ஏதாவது உதவி வேண்டுமா? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போவானா? அவன் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் இதை போன்ற விஷயங்களை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பள்ளிக்கு செல்வது அவனுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியம். வேறு வழிகளில் அவனை பள்ளிக்கு செல்ல ஊக்குவிக்கலாமா? அது அவனுக்கு தெரிய மாட்டேங்க, எதிர்காலத்துக்கு முக்கியம்ட்டு. அவனுக்கு புரியும்படி எடுத்து சொல்வது கடினம்தான். ஒருவேளை அவனுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களில் வெற்றிகரமானவர்களை காட்டி ஊக்கப்படுத்தலாம். மேலும் படிப்பை ஒரு விளையாட்டாகவோ அல்லது ஒற்புதாகவோ வழியிலோ மாற்ற முயற்சிக்கலாம். இது பற்றி யோசிக்கலாம், இல்லையா? இங்கே எல்லாம் முட்டா பேல தான் இருக்கான்ல, ஒருத்தரும் படிக்க மாட்டேங்கான்ல. அவன் பைக் மீது கைகளை வைத்திருப்பது ஆர்வமாக இருக்கிறது. அவனுக்கு பைக்குகள் பிடிக்குமா? ஒருவேளை பைக் சம்பந்தப்பட்ட படிப்புகள் அல்லது வேலைகளில் அவனுக்கு ஆர்வம் இருக்கலாம். அதை பற்றியும் யோசிக்கலாம். பொம்மை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான், அவன் எங்கே சைக்கிள் ஓட்டுறான். ஓ, பொம்மை வண்டியா? அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவனுக்கு பொம்மைகள் மீது தனிப்பட்ட ஆர்வம் இருக்கிறது. ஒருவேளை அதை வைத்து அவனுடைய ஆர்வத்தை படிப்புடன் இணைக்க முடியுமா என்று யோசிக்கலாம். அவன் 7 வயசாகிட்டு குழந்தை பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க, கேட்க மாட்டேங்க. அவன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறான். பொம்மைகளுடன் விளையாடுவது இந்த வயதில் சகஜம்தான். படிப்பில் கவனம் செலுத்த வைக்க அவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் மூலம் முயற்சிக்கலாம். வேற ஏதாவது யோசனை இருக்கிறதா? அவன் மூஞ்ச பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கான், ரவுடி மாதிரி இருக்கான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அதே சமயம் குறும்புக்காரனாகவும் தெரிகிறான். அவன் படிப்பை தொடர நாங்கள் வேறு ஏதாவது வகையில் உதவ முடியுமா? ஏதாவது பணங்கன்னு கட்டி விட, கையில் காசு இல்லை. காசை கேட்டால் தான்ப்பா ஜெமினி கூட ஓடுது.